ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மிஸ்ஸஸ் சம்பா சமையல். நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா, சளிக்கு தொண்டைக்கு எதமா இருக்கிற மிளகு ரசம் வைக்க போறோம். இந்த 2 டம்ளர் குடிச்சாவே சளியில கரைஞ்சு போயிடும். அதுக்கு தேவையான பொருள் கம்மி தான், சீக்கிரம் ரெடி பண்ணிடலாம். அது எப்படி வைக்கலாம்னு பாக்குங்க. வீடியோக்குள்ள போலாம். தேவையான பொருள்: சீரகம் 1 ஸ்பூனு, மிளகு 1 ஸ்பூனு, கருவேப்பிலை 1 கொத்து, வரமிளகாய் 1, பூண்டு 4 பல் எடுத்துக்கங்க. இன்னும் 2 சேர்த்தி போட்டாலுமே மனமா நல்லா இருக்கும். சின்ன வெங்காயம் 2, தக்காளி 2, கொத்தமல்லி கொஞ்சம் வாசத்துக்கு, புளி 1 எலுமிச்சம்பழம் அளவு ஊற வச்சிருக்கணும். இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இது சீரகம் மிளகெல்லாம் நுணுக்கிட்டு வெங்காயம் கடைசியாக போட்டு ஒரு சுத்து சுற்றிடுங்க. இதுக்கு ஒவ்வொருத்தரும் பச்சை மிளகா போடுவாங்க. அதெல்லாம் ரொம்ப தொண்டை எரியும், அல்சர் வந்த மாதிரி ஆயிரும். வெய்ய காலத்தில் அது வரமிளகாவே போட்டுக்கலாம். மிளகு அதிகமாக போட்டதுனால பச்சை மிளகாலாம் போடாதீங்க. இதை நுணுக்கிட்டு அப்புறம் கடைசியாக வெங்காயத்தை போட்டுக்கலாம். புளியை நல்லா கரைச்சி வடிகட்டிக்குங்க, ஓடெல்லாம் இருக்கும். இதே தக்காளியும் போட்டு கரைச்சிடலாம். புளி பத்துதான்னு பார்த்துக்கலாம். புளிப்பருப்புக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் அரைச்சி வச்ச சீரக மிளகு இதெல்லாம் போட்டுடலாம். ரசம் இனி தாளிச்சிடலாம். ஆயில் 1 ஸ்பூன் ஊற்றிலாம். ரசத்துக்கு எண்ணெயெல்லாம் அதிகமாக ஊற்ற வேண்டாம். எண்ணெய் சூடாயிருச்சு, கடுகு போட்டுடலாம். கடுகு பொரிஞ்சிச்சு, பெருங்காயம் போட்டுடலாம். நம்ம கரைச்சி ரெடி பண்ணி வச்ச ரசம் ஊற்றிடலாம். ரசம் நுர வரும்போது கொத்தமல்லி தழை போட்டு ஆஃப் பண்ணிடலாம். தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். கொத்தமல்லி தழை போட்டுடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஒரு குண்டாக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நல்லா மணமான மிளகு ரசம் எப்படி வச்சாச்சு பாருங்க. முட்டையும் வச்சு ரெடியாக வச்சாச்சு. ரசமும் முட்டையும் ரெடி ஆயிடுச்சு. நம்ம விருந்துக்கு சிக்கன்லாம் ரெடியாகி இலையில வச்சாச்சு. இது 2ஐயும் கொண்டு போய் வச்சு சாப்பிடலாம் வாங்க. இது பள்ளிப்பாளை சிக்கன், இது சில்லி சிக்கன், இது முட்டை வேவிச்சு வச்சிருக்கோம், ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கோம். இது பொடி முட்டை, இது சிக்கன் கிரேவி, சிக்கன் குழம்பு, தயிர், ரசம், இது மிளகு ரசம் வச்சிருக்கோம். இது எல்லாமே உங்களுக்கு ஒன்னா வீடியோல போடுறேன், வாங்க சாப்பிடலாம். ஃபர்ஸ்ட் சில்லி சிக்கன் சாப்பிடலாம். சூப்பரா இருக்குது. முட்டை பள்ளிப்பாளை சிக்கன் ரொம்ப டேஸ்டா இருக்கு. இது சிக்கன் கிரேவி. இதுக்கும் பெப்பர் நிறைய போட்டிருக்கு, சளிக்கு நல்லது. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குது. முட்டையை சாப்பிடலாம்.